சில நேரங்களிலே நாம் ஜெபித்த காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருந்தாலும் நான் நம்புறேன், அதையும் நமக்கு நன்மையாய் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த காரியத்தையும் நமக்கு ஆண்டவர் எப்படி மாற்றுவார்னா, அது தீமையாய் இருந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன், உங்களுக்கு விரோதமாக எத்தனை தீமைகள் இருக்கிறதோ, நீங்கள் எதெல்லாம் தீமைன்னு நினைச்சிருக்கிறீங்களோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவரால் நன்மையாய் மாற்ற முடியும். இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே அந்த தீமையை உங்களுக்கு நன்மையாய் கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தானியேலை சிங்கத்தினுடைய கெபியிலே போட்டது தீமை அப்படின்றது மாதிரி எல்லாரும் நினைச்சாலும் வேதம் சொல்லுது, கர்த்தர் அதை அவனுக்கு நன்மையாய் கர்த்தர் மாற பண்ணினார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். யாரு நமக்கு தீமை செய்ய நினைச்சாலும் அந்த தீமையை குறித்து கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். ஆமென். அந்த தீமை நிச்சயமாகவே நமக்கு நன்மையாகவே மாற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா! பிசாசு நமக்கு விரோதமா தீங்கு நினைச்சா கூட அந்த தீமையில நமக்கு ஒரு நன்மையை உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த மாதம் நம்முடைய தீமைகள் நிச்சயமாய் நன்மையாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா!